சுரேஷ் ஒரு ஐடி எம்ப்ளாயி. அந்த வாரம் ஒர்க் ரொம்ப டைட்டாக இருந்ததுனால அந்த வீக்கெண்ட் பாண்டிச்சேரியில் இருக்கிற அவர் ஃப்ரெண்டோட ரெசார்ட்டில் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு அன்னைக்கு நைட்டு பாண்டிச்சேரியிலேருந்து செங்கல்பட்டுக்கு கிளம்பி போக ஆரம்பிக்கிறாரு. அன்னைக்கு கிளம்பும் போது கரெக்டாக மணி 12 மணி ஆகுது. சுரேஷுக்கு அந்த டைம் கிளம்புறதுல சுத்தமாக விருப்பம் இல்லை. ஆனால் அடுத்த நாள் காலையில் அவர் ஆஃபீஸ் போகணுங்கிறதுனால மனசை கல்லாக்கிக்கிட்டு அவர் கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அப்படி போகும்போது அந்த ரோடு ரொம்பவும் பயம்படுத்துகிற விதத்தில் இருக்குது. ரொம்ப இருட்டா அவர் காரை லைட் வெளிச்சத்தை தவிர வேறு எந்த வெளிச்சமுமே ரோட்டில் இல்லை. சுரேஷ் அவரோட கார் ஏசியை ஹீட் மோடில் வச்சுருக்காரு. ஏன்னா பயங்கரமாக குளிர் அடிக்குது. அதுக்கப்புறமா அவரோட கார் ரேடியோவில் ஒரு மெலடியான சாங் கேட்டுட்டு ட்ரைவ் பண்ணி வந்துட்டுருக்காரு. அப்படி வந்துட்டு இருக்கும்போது அவருக்கு ரொம்பவும் தூக்கம் வருது. ஆனாலும் காரை ஓட்டிட்டு தான் போயிட்டுருக்காரு. போயிட்டுருக்கும்போது தூரத்தில் வெள்ளை கலர் சுடிதார் போட்ட ஒரு பொண்ணு நிற்கிறத பார்க்குறாரு. அதை பார்த்த உடனே அவருக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக தோணினாலும் இந்த நேரத்தில் இந்த பொண்ணு என்ன பண்ணுவாங்கிற ஒரு பாவமான ஒரு எண்ணத்தில் அவள் அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு காரை நிப்பாட்டுறாரு. நிப்பாட்டி கிளாஸை பாதியாக இறக்கி, சிஸ்டர் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமா, ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த பொண்ணு சொல்கிறா, நான் பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டேன், எனக்கு எப்படி வீட்டுக்கு போகிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறா. எங்கே போகணும் சிஸ்டர் அப்படின்னு அவர் கேட்டால் அவர் அங்கே இருக்கிற ஒரு மைல் ஸ்டோனை கை காட்டுறா. அந்த மைல் ஸ்டோனில் என்ன எழுதியிருக்குன்னா, கோவளம் 10 கிலோமீட்டர் அப்படின்னு எழுதியிருக்கு. சரி, ஓகே, இந்த பொண்ணுக்கு கோவளம் போகணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி ஏறுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அந்த பொண்ணு கார்லையும் ஏறி உட்கார்றா. அந்த பொண்ணு காரில் ஏறும்போது எப்போவுமே யாராவது கார் கதவை திறந்தா காரில் இருக்கிற ரீடிங் லைட் ஆன் ஆகி ஆஃப் ஆகும். ஆனால் அந்த பொண்ணு ஏறும்போது மட்டும் லைட் ஆன் ஆகவே இல்லை. சரி, ஓகே, லைட்டு ஃபால்ட்டாக இருக்கும்னு நினச்ச அவர் ஃப்ரீயாகவே விட்டுடுறாரு. ஆனால் அந்த பொண்ணு ஏறி உட்கார்ந்த உடனே காரோட சஸ்பென்ஷன் ஏதோ வெயிட்டாக யாரோ உள்ளே ஏறின மாதிரி ரொம்பவும் கீழே இறங்குது. அதை பார்த்து சுரேஷுக்கு கொஞ்சம் பயம் வருது. சரி, ஓகே, ஃப்ரீயாக விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேன்னு கார் எடுக்கிறாரு. ஆனால் அந்த பொண்ணு காரில் ஏறின உடனே காருக்குள்ள ஒரு மாதிரி ரத்த வாடை அடிக்க ஆரம்பிக்குது. அதை பார்த்து சுரேஷ்க்கு பயம் அதிகரிக்குது. ஆனாலும் சரி, ஓகே, பயத்தை வெளியில் காமிச்சிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு காரை ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் ரொம்பவும் சைலண்ட்டாக இருந்ததுனால அந்த பொண்ணுக்கிட்ட பேச்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு ரியர் வியூ மிரரை பார்த்து, சிஸ்டர் உங்கள் பேர் என்ன, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆனால் ரியர் வியூ மிரரை பார்த்த சுரேஷுக்கு நாடி துடுப்பே நின்று போயிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா பேக் சீட்டில் இருந்த அந்த பொண்ணை காணோம். திடீர்னு பயந்து போய் பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த பொண்ணு தலையை ஒரு பக்கமாக சாய்ச்சி முடிய முன்னாடி விரிச்சு போட்டு உட்காந்துருக்கா. அதை பார்த்து சுரேஷ் ரொம்பவும் பயந்து போகிறாரு. பயந்து போனாலும் அவருக்கு என்னமே சொல்ல முடியாமல் காரை ஓட்டிட்டு தான் போயிட்டுருக்காரு. அப்படி போகும்போது அந்த பொண்ணு ஏதோ முணங்க ஆரம்பிக்கிறா. ஆனால் அவள் முணங்கல் சத்தம் அவள் வாய் வழியாக கேட்காம காரோட ஸ்பீக்கர் வழியாக கேட்க ஆரம்பிக்குது. அதில் என்ன சொல்லுதுன்னா, நான் அவன்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் கார்லேருந்து குதித்தேன், ஆனால் அந்த மைல் ஸ்டோனில் என் தலை இடித்து நான் செத்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. இந்த கேட்டதும் சுரேஷுக்கு பயம் உச்சக்கட்டமாக போயிடுது. அவர் பயத்தில் திரும்பி பார்க்குறாரு. ஆனால் அந்த பொண்ணோட தோற்றம் கம்ப்ளீட்டாக மாறி போயிருக்கு. ஏதோ ஆக்சிடெண்ட்லேருந்து ரெக்கவர் பண்ணி எடுத்த பணம் மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் காயத்தோட பயங்கரமான முறிவுகளோட ரத்தம் சொட்ட சொட்ட அந்த பொண்ணு உட்கார்ந்துருக்கா. அதை பார்த்த சுரேஷ் பயத்தோட உச்சக்கட்டத்துக்கு போயிட்டு காரை நிப்பாட்டலான்னு பிரேக் அழுத்துறாரு. ஆனால் பிரேக் பிடிக்கவே இல்லை. சரி, ஸ்டியரிங்கை திருப்பினா ஸ்டியரிங்கும் திரும்பலை. ஸ்டியரிங் ஸ்டக் ஆகி அப்படியே நிற்கிது. சுரேஷ்க்கு பயம் அதிகரிக்குது. அப்போ அவருக்கு தெரிஞ்ச சாமி மந்திரத்தை சொல்கிறாரு. சொல்ல சொல்ல அங்கே நடக்கிற அமானுஷ்யமான விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகுது. அப்புறம் அங்கே நடக்கிற அமானுஷ்யமான விஷயங்கள் கம்ப்ளீட்டாக நின்று போயிடுது. ஆனாலும் சுரேஷ் காரை நிப்பாட்டாமல் அங்கே இருக்கிற ஒரு டீ கடையில் போய் காரை நிப்பாட்டுறாரு. காரை நிப்பாட்டிட்டு உடனே வெளியில் ஓடி வந்து அந்த டீ கடைக்காரர்கிட்ட
அந்த மாதிரி அந்த காருக்குள்ளே பயங்கரமான ஒரு பொண்ணு உட்காந்துருக்கான்னு சொல்கிறாரு. ஆனால் டீ கடைக்காரர் அந்த மாதிரி அங்கே யாருமே இல்லையே அப்படின்னு சொல்கிறாரு. நல்லா பாருங்கண்ணா அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் தான் அந்த டீ கடைக்காரர் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த வழியில் தான் ஒரு பொண்ணு ஒரு டிரைவர்கிட்ட லிஃப்ட் கேட்டிருக்கா. அந்த டிரைவரும் லிஃப்ட் கொடுத்துருக்கான். அந்த பொண்ணும் அந்த டிரைவரும் காரில் போக ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அப்படி போகும்போது அந்த டிரைவர் அந்த பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணியிருக்கான். பயந்து போன அந்த பொண்ணு காரை விட்டு வெளியில் குதிச்சிருக்கா. அப்படி குதிக்கும் போது அந்த பொண்ணோட தலை அங்கே இருக்கிற அந்த மைல் ஸ்டோனில் இடித்து அந்த பொண்ணு அங்கே இறந்துடுறா. ஆனால் அந்த டிரைவர் பயந்து போய் வேகமாக அங்கேருந்து போயிருக்கான். அன்னையிலேருந்து அந்த பொண்ணோட ஆவி அந்த வழியில் வரவங்க எல்லாரோட காரையும் ஆக்சிடென்ட் பண்ண வைக்க இந்த மாதிரி தான் பண்ணும். யாருமே தப்பிச்சதே கிடையாது. நீ எப்படி தப்பிச்சு வந்தேன்னே தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை கேட்டதும் சுரேஷ் பயத்தில் பயங்கரமாக பயப்படுறான். அன்னையிலேருந்து அவன் அந்த வழியில் கார் ஓட்டிட்டு வரதே நிப்பாட்டிடுறான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய் பாய்.